Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2024 வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் காரணமாக ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனை அடுத்து இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அதிகரித்தது. இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இந்துக்களின் வீடுகள், கடைகள் மற்றும் சொத்துக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தலைநகர் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை நோக்கி வன்முறை கும்பல் பேரணியாகச் சென்று தாக்குதல் நடத்த முயன்றது. இந்திய விசா மையங்கள் தாக்கப்பட்டன. இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அச்சுறுத்தப்பட்டனர். இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மோசமடைந்தது. மோசமான அரசியல் நிலைமை மற்றும் தேச பாதுகாப்பு காரணங்களால் வங்கதேச தலைவர்களுக்கான இந்திய சுற்றுலா விசாக்கள் நிறுத்தப்பட்டன. மருத்துவ மற்றும் அவசர தேவைகளுக்கு மட்டுமே குறிப்பிட்ட அளவில் விசாக்கள் வழங்கப்பட்டு வந்தன. 2023 ஏப்ரல் முதல் 2024 மார்ச் வரை 21 லட்சத்திற்கும் அதிகமான வங்கதேச மக்கள் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளனர். இது இந்தியாவுக்கு வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 20% இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 4,70,000 குறைந்திருக்கிறது. இதில் பெரும்பாலானோர் மருத்துவ விசாக்களிலேயே இந்தியா வந்துள்ளனர். குறிப்பாக 2024 ஆண்டுக்கு முன்பு வரை இந்தியா வழங்கிய மொத்த மருத்துவ விசாக்களில் 75% அதிகமாக வங்கதேச மக்களுக்கே வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீண்டும் இந்தியாவின் சுற்றுலா விசா சேவை மீண்டும் வங்கதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசம் முழுவதும் 16 விசா விண்ணப்ப மையங்களை இயக்கி வந்த இந்தியா இப்போது அவற்றில் டாக்கா, ராஜ்சாஹி, சிட்டகாங், சில்ஹெட் மற்றும் குல்னா ஆகிய 5 மையங்களில் மட்டுமே சேவையை தொடங்கியிருக்கிறது. விசா சேவை தொடங்கிய முதல் 24 மணி நேரத்திலேயே 1.4 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3 நாட்களாக டாக்காவில் உள்ள ஜமுனா ஃபியூச்சர் பார்க்கில் அமைந்துள்ள இந்திய விசா விண்ணப்ப மையத்திற்கு வெளியே 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்திற்கு நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. இது மக்களிடையே விசா பெறுவதற்கான பெரும் தேவையை காட்டுகிறது. இந்தியாவுடன் சுமார் 4000 கிலோமீட்டருக்கும் அதிக நீளமுள்ள எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் இருந்து அந்நாட்டின் பல மாவட்டங்களை விட மேற்கு வங்கத்தின் தலைநகர் கொல்கத்தா மிக அருகில் அமைந்திருக்கிறது. எனவே வங்கதேச நடுத்தர வர்க்கத்தினரை பொறுத்தவரை மலிவு விலையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கோ திருமணத்திற்கான பொருட்கள் வாங்குவதற்கோ மேற்கு வங்கம், அசாம், திரிபுராவில் உள்ள உறவினர்களை சந்திப்பதற்கோ இந்தியா ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. உண்மையில் வங்கதேசத்தின் வாழ்வாதாரத்திற்கே இந்தியா ஒரு முக்கிய இடமாக திகழ்கிறது. அதிலும் சுகாதார சேவைக்கு இந்தியாவே சிறந்த இடமாக உள்ளது. கொல்கத்தா, சென்னை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை மற்றும் கவுஹாத்தி ஆகிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வங்கதேச மக்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்கின்றனர். மொழி அல்லது உணவு தடைகள் இல்லாததால் வங்கதேச மக்களால் மிகவும் விரும்பப்படும் இடங்களுள் கொல்கத்தா முக்கிய இடமாக இருக்கிறது. நடைமுறை தேவைகள் மற்றும் ஆழமான சமூக, கலாச்சார மற்றும் பொருளாதார தொடர்புகள் இந்தியாவையும் வங்கதேசத்தையும் பிணைத்து வைத்துள்ளன. இரு நாடுகளின் உறவுகள் மோசமடைந்து விசாக்கள் நிறுத்தி வைத்த பிறகு மருத்துவ தேவைகளுக்காக சீனா, தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் போன்ற மாற்று நாடுகளுக்கு வங்கதேச மக்கள் செல்ல வேண்டியிருந்தது. நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த நாடுகளுக்கு செல்வது அதிக செலவு கொண்டவையாக இருக்கிறது. எனவேதான் இந்தியா விசா மையங்களில் சேவை தொடங்கப்பட்டதும் வங்கதேச மக்கள் பல்லாயிரக்கணக்கில் விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளனர். இவர்களில் எத்தனை பேர் டாக்கா அல்ல டெல்லி என்ற முழக்கத்தை எழுப்பினார்கள்? எத்தனை பேர் சிக்கன் நெக் பகுதியை கைப்பற்ற விரும்பினார்கள்? எத்தனை பேர் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்க விரும்பினார்கள்? எத்தனை பேர் இந்திய கொடியை மிதித்தார்கள்? எத்தனை பேர் இந்துக்களை வெறுக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்தியாவை எதிரியாக கருதுகிறார்கள்? அவர்களில் எத்தனை பேர் இந்திய எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்கள் என்பதை தான் அறிய விரும்புவதாக நாடு கடத்தப்பட்ட வங்கதேச எழுத்தாளர் தஸ்லிமா நசரீன் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மீண்டும் சுற்றுலா விசா சேவை தொடங்கியிருப்பது கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 1000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்த மேற்கு வங்க வணிகர்களுக்கு மிக நல்ல செய்தியாகவே உள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய விசா மையங்களுக்கு வெளியே காணப்படும் கூட்ட நெரிசல் வெறும் விசா தொடர்பான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல,
வங்கதேச மக்கள் மத்தியில் இருக்கும் இந்தியாவின் மீதான ஈர்ப்பு என்றே கூறலாம்.